வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புளியோதரை, லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை வந்து நம்ம வந்து எப்பயும் உளுந்த வடை வந்து இப்போ தான் ஆடி வெள்ளி அன்றைக்கி தான் உளுந்த வடை பண்ணோம். அதனால் வந்து எல்லா பருப்பும் சேர்த்து ஒரு வடை ஒன்று பண்ண போகிறேன். ஸோ சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு பண்ணிடலாம். நேற்றையே வந்து நான் புளிக்காய்ச்சல் காய்ச்சி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து சாதமெல்லாம் உப்பு போட்டு சாதம்லாம் வடித்து தனித்தனியாக பிரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டக்குன்னு ஆரம்பிச்சிருவோம். இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து சக்கரை பொங்கல். அதுக்கு வந்து சாதம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கு வந்து அளவு சொல்லிடுறேன் நான். நீங்கள் இப்போ 1 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு வந்து வெல்லம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லை குறைச்சி வேணும்னா 1 கப்பாகவும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து 1.5 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து கரைச்சிக்கலாம். நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா கலரிப்போம். நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். இந்த பக்கம் முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நிறைய பேர் நேற்று வந்து இந்த கீ என்ன கீன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஷிவாஸ் கீ. உங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து ஜாதிக்காய், ஒரு சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்க்குறேன். ஸோ இதே கடாயிலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே இங்கே வந்து புளிக்காய்ச்சலுக்கு புளியோதரை கலக்கிறதுக்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வடித்து உதிராக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நேற்று வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சி ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள். அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சத்தை அப்புறமா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த நாள் எப்போ வேணுமோ அப்போ. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. புளியோதரை வந்து ரெடி ஆகிடுது. ஏற்கனவே வந்து நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டியிருக்கோம். அதில் புளியில் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ வேர்க்கடலை நம்ம சேர்க்க போகிறோம் மேலாக. அப்போ வாயில் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்குமா, நல்லாயிருக்கும். நான் சும்மா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வேர்க்கடலையை சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருது. அவ்வளோதான். இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது இப்போ புளியோதரை ரெடி ஆகிட்டு அதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது லெமன் ரைஸ் கலந்துக்கலாம். இதே கடாய் வச்சுக்கலாம். நாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, மஞ்சள் பொடி கொஞ்சம், கருவேப்பிலை. லெமன் ரைஸ் கலக்கிறதுக்கு சாதம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ அதில் சேர்த்துடலாம்.
லெமன் புழிஞ்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து சாதத்தில் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக அதுக்கப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து நம்ம தேங்காய் சாதம் கலந்துக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் விடுறேன். பாருங்க, நல்லா திக்காக சேர்ந்தாப்பில் இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த வெள்ளை தண்ணியில் அது கொதிச்சு அப்படி சேர்ந்து வர வர செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி, அப்புறம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எங்கேயாவது கொண்டு போகிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காயை செவக்க வறுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இப்போ சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் தேங்காய் அப்படி வெள்ளையாகவே இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் உதிரா அதையும் வந்து இதில் சேர்த்து கலந்துடுவோம். தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது. 1 ஸ்பூன் மேலாக நம்ம வந்து நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி தேங்காய் சாதத்துக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. நல்ல நெய் மிதக்க தளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. அது மாதிரி தேங்காய் சாதத்தில் வந்து முடியும் போது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ தேங்காய் சாதம் ரெடி, எல்லாமே ரெடி. புளியோதரை ரெடி ஆகிடுது, லெமன் ரைஸ் ரெடி, தேங்காய் சாதம் ரெடி, சக்கரை பொங்கல் ரெடி. அடுத்தது வந்து தயிர் சாதம் கலக்கணும், அப்புறம் வடை பண்ணணும். ஸோ இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம தயிர் சாதமும் வடைக்கு அரைச்சி பண்ணிடலாம். நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். ஸோ நல்லா மசிச்சுருவோம். ஃபஸ்ட்டு வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஒரு கப்பு பால் விடுறேன் நான். இது காய்ச்சி ஆறின பால். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தயிர் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். நாம் இழுப்பக்கரண்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, பெருங்காயம், தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது நம்ம பண்ண போகிறது வந்து வடை. அதுக்கு அரைச்சி வந்துடலாம். ஊற வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுது. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதை தண்ணியை வடியை விட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் குறப்பா. காரத்துக்கு ஒரு 4 வரமிளகா சேர்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் உப்பு, பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம்.
பருப்பெல்லாம் அரைச்சாச்சு. பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிடுத்து, நம்ம வடை போட்டுக்கலாம். வடை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையுமே வந்து நம்ம தட்டிக்கலாம். வடையெல்லாம் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து வடாம் பிடிச்சிக்கலாம். ஸோ வடாமும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. புளியோதரை, லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், எல்லா பருப்பும் சேர்த்த ஒரு வடை, வடாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.